அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் காரணமாக மே 14ஆம் தேதி முதல் பல நன்மைகள்லாம் நடைபெறும். சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே 14ஆம் தேதி மாலை 5:14 மணிக்கு மாறுகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி உள்ள நிலையில் அங்கு குருவுடன் சூரியன் சேர உள்ளதால் குரு ஆதித்ய யோகம் உருவாகுது. இதன் சில ராசிக்காரங்களின் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சுகபலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியான மகத்தான வெற்றியும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். சூரிய பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய வைகாசி மாதத்தில் கிரகங்களின் அமைப்பு, ரிஷபராசியின் 4 கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்டவற்றால் 12 ராசிகளின் மீது தாக்கம் ஏற்படும். கிரகங்களின் ராஜா என சூரிய பகவான் அழைக்கப்படுகிறார். இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நாள் தமிழ் மாதமாக பிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையில் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ரிஷபராசியில் சூரிய பகவான் செய்திருக்கும் காலம் வைகாசி மாதம் என அழைக்கப்படுது. மேலும் ரிஷபராசியில் குரு சுக்கிரனுடன் சூரியன் இணைய உள்ளார். வைகாசி மாதத்தில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. ரிஷபராசியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு மற்றும் சூரியனின் சேர்க்கை நடக்குது. இதன் காரணமாக உங்களுக்கு குரு ஆதித்ய யோகத்தால் எல்லா விதத்திலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களின் தொழிலில் மகத்தான வெற்றியை பெற்றிடலாம். சிலருக்கு திருமண யோகம் கூட உண்டாகும். உங்களின் செயலில் சுறுசுறுப்பும் வெற்றியின் நிச்சயம் கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வைகாசி மாதத்தில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். உங்கள் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதனால் நிலுவையில் இருந்த வேலைகள்லாம் முடிக்க முடியும். இந்த மாதத்தில் உங்களின் முயற்சிகளை அதிகப்படுத்தி வெற்றிகளை குவிக்கலாம். அரசு பணியில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். பணி மாறுதல், இடமாற்றம் உள்ளிட்ட விருப்பங்கள் நிறைவேறும். ரிஷபராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் எந்த ஒரு செயலையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யும் உங்களுக்கு இந்த மாதம் வாக்கு வன்மையால் நன்மைகள் உண்டாகும். செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவங்களின் பாராட்டு பெறுவீங்க. சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம். எதிர்ப்புகள் விலகா, காரியத்தடை நீங்கா. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூட. பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதில் மும்முரமாக ஈடுபடுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பாங்க. பணவரத்து திருப்தி தரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குழந்தைகளால் பெருமை சேரும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூட. கலைத்துறையினருக்கு அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். தோல்வி மனப்பான்மையிலிருந்து விடுபடுவீங்க. ஆழ்ந்த உறக்கம் வரும். அரசியல்வாதிகளுக்கு புது சொத்து வாங்குவீங்க. பெரிய பதவியில் அமர்வீங்க. சவால்களை சமாளிக்கும் மனோபலம் அதிகரிக்கும். பெண்களுக்கு காரியத்தடை நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீங்க. வாக்கு உண்மையால் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்துவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது அம்மனை அர்ச்சனை செய்து வழிபட மனக்குழப்பம் நீங்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரோகிணியை பற்றி தான். எதிரியின் நிலை அறிந்து கொள்ள தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் திறமையுடைய ரோகிணி நட்சத்திரம் அன்பர்களே,
இந்த மாதம் வந்து எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. காரியங்களில் தடை தாமதம் உண்டாகலாம். முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்கிறது ரொம்ப கஷ்டங்க. எந்த ஒரு வேலைக்கும் கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கும். வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதங்களை கையாளும் போதும் கவனமாக இருக்கணும். சகோதரர் வழியில் ஏதேனும் பிரச்சனை வரலாம். தொழில் வியாபாரம், குறிப்பாக விவசாயம், ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்பவங்க லாபம் வர காண்பாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்துக்கு உதவும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் இருக்கலாம். அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் வந்து போவோம். உணர்ச்சி வசப்படலாம். அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த ஒரு மருந்தையும் சாப்பிட வேணாம். பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கும். பயணம் செய்யும் போது கவனமாக போங்க. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றி சிந்தனை மேலோங்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பதற்கு வெற்றிக்கு உதவும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது சிவனை வணங்க காரிய வெற்றி உண்டாகும். அடுத்தது வந்து மிருக சீரிசம் 1-2 பாதங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மிகவும் எளிதில் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய திறமை மிகுந்த மிருக சீரிச நண்பர்களே, இந்த மாதம் காரியங்கள் வெற்றியை தரும். பணவரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும். சுப செலவுகள் அதற்கு ஏற்றாறு போல் இருக்கும். மற்றவங்களது உதவியும் கிடைக்கும். சாதுரியமாக பேசி எதிலையும் வெற்றி காண்பீங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க. பங்கு மார்க்கெட்டில் லாபம் ஓரளவுக்கு கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செயல்திறன் அதிகரிக்கும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரும். குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சி நடக்கும். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். சிலர் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சியெலாம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். கலைத்துறையினர் பெரியோரின் அறிவுரையை அலட்சியப்படுத்தாதீங்க. உங்களின் அணுகுமுறையை மாற்றுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. திடீர் திருப்பங்களும் அதிரடி லாபங்களும் உண்டாகும். பெண்களுக்கு சாதுரியமாக பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க. பணவரத்து கூடும். பொறுப்புகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு கூடும். சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது திருப்பதி பெருமாளை வணங்க கடன் சுமை குறையும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது வைகாசி மாத ராசி பலன்களில் ரிஷப ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.